இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்று பார்த்துடலாம். கேப்சிகன் 200 கிராம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவையான அளவு, வெங்காயம் 100 கிராம், தக்காளி 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி அரை கப், புதினா அரை கப், பாஸ்மதி அரிசி 400 கிராம், எலுமிச்சை பழம் 2, கரம் மசாலா சிறிதளவு, மிளகாய்த்தூள் 25 கிராம், தயிர் அரை கப், எண்ணெய் அரை கப், உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போ ஆயில் போட்டுக்கலாம். 100 கிராம் அளவு ஆயில் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் நல்லா வந்து ஆயில் சூடாகிடும். ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இருக்குல்லையா, அதை போடுறோம். பட்டை லவங்கம் ஏலக்காய் நம்ம சிறிதளவு போட்டால் போதும். ஓகே, இது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ண ஆனியன் போடணும். ஆனியன் நல்லா கலரி விட்டுட்டு இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இந்த ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது வந்து நம்ம குடைமிளகாய் பிரியாணி, அதனால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து நான்வெஜ் கிடையாது, இந்த பிரியாணி வந்து வெஜிடேரியன். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் நான். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா தழை கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கணும். அதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் காரத்துக்காகவும் வந்து 2 பச்சை மிளகா போட்டுருவேன். அதில் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து போட தேவையில்லை. இந்த பச்சை மிளகாவுடைய வாடை நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டுங்க. கட் பண்ண தக்காளி, இந்த ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் இந்த ஆயில் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூளோடு வருது. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன போட போகிறோம், அதில் வந்துட்டு தயிர் சேர்த்துக்க போகிறோம். அதில் தயிர் வந்து கொஞ்சம் நான் கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து இதில் நம்ம வந்து தண்ணி நம்ம அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். தண்ணி வந்து லைட்டாக தான் போட போகிறோம். அதனால் இந்த கிரேவி மாதிரி வேணும், அதுக்காக வந்து கொஞ்சம் வந்து நான் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு தயிர் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அதில் போட போகிறேன். கொஞ்சம் போதும். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த தயிர் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தயிர் நல்லா வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு அந்த குடைமிளகாய் அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா குடைமிளகாய் வந்து ரொம்ப வேக வேணாம், ரொம்ப வெந்துருச்சுன்னா வந்து அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து கடைசியாக தான் குடைமிளகாய் போட போகிறோம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அந்த தயிரோடு சேர்த்து தக்காளி எல்லாம் நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குடைமிளகாய் இப்போ தான் வந்து நம்ம கடைசியாக தான் வந்து குடைமிளகாய் போட போகிறோம். இந்த கட் பண்ண குடைமிளகாய் போடும். இந்த குடைமிளகாய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்து வந்து சாப்பிடணும். அதனால் வந்து அதை வந்து சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறோம். சால்ட்டு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். கலர்னதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம்.
குடைமிளகாய் வந்து ரொம்ப வேக தேவையில்லை, ஒரு நார்மலாக இருந்தாலே போதும். ஏன்னா அது ஃப்ளேவர் தான் இதில் முக்கியமே. நீங்கள் நிறையா டைம் போட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த குடைமிளகாய் நீங்கள் சாப்பிட முடியாது, அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த குடைமிளகாய் வந்து ஒரு பாதி வேக்காட்டில் இருந்தாலே போதும் நமக்கு. அதுக்காக தான் கடைசியாக குடைமிளகாய் போட்டு இந்த ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம தம்மில் போட்டோம்னா இந்த குடைமிளகாய் பிரியாணி ரெடி. கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் புதினா தலையும் அந்த ஃப்ளேவருக்காக போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டா வந்து அதில் வந்து கீ சேர்த்துக்கிறோம். கீ மேலே அந்த ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். லைட்டாக நீங்கள் இப்படி பண்ணாலே போதும். கீ லைட்டாக போட்டுனா அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுடுறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோன்னா குடைமிளகாய் பிரியாணி ரெடி. 5 நிமிஷம் சொன்னேன், அது ரெடி ஆகிடுச்சு. அதனால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை சர்வ் பண்ண போகிறோம். எப்படி கார்னிஷ் பண்ணாலும் பார்க்கலாம். லைட்டான ஒரு கார்னிஷ், சிம்பிளாக கார்னிஷ். குடைமிளகாய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெஜிடபிள் பிரியாணி, இது எல்லாருக்குமே பிடிக்கும். இதை வந்து நம்ம வந்து சண்டே தான் சாப்பிடணும் அப்படி கிடையாது, எந்த நேரமும் எல்லா டைமும் நம்ம சாப்பிடலாம் இந்த குடைமிளகாய் பிரியாணி. இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா போட்டுக்கலாம், இல்லை புதினா சட்னி வச்சுக்கலாம், இல்லை அது ரெண்டும் நம்மளால் செய்ய முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.